தேசிய பொசன் விழாவுக்காக அனுராதபுரம் புனித நகருக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொசன் விழா குழுவின் தலைவரும் அனுராதபுரம் மாவட்ட செயலாளருமான ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்தார். அனுராதபுரம் நகர் முழுவதும் சுமார் 600 தானசாலைகளை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதிக அளவிலானவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இம்முறை 800க்கும் மேற்பட்ட கழிவறைகள் மக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ளன. போலீசார் சிறந்த போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். முக்கியமான 6 நுழைவாய்களில் காணப்படும் QR குறியீட்டுகளின் மூலம் இந்த தகவல்களை பக்தர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதேவேளை சிரச டிவி மற்றும் சிரச FM இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிரசா நமாமி பொசொன் வலயம் இம்முறை பலாங்குடை வரலாற்று சிறப்புமிக்க கூரகல ரஜமஹாவிகாரையை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளது. மத வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் பொசொன் வலயத்தில் அலங்கார பந்தல்கள், வெளிச்சக்கூடுகள், தானசாலைகள், பக்தி இசை நிகழ்ச்சிகளையும் காண முடியும். சிரசா நமாமி பூரணை தின நிகழ்வுகளும் கூரகல ரஜமஹாவிகாரையிலிருந்து ஒளிபரப்பாக உள்ளன. விகாராதிபதி வத்துரை கும்பரே தம்மரத்ன தேரரின் வழிகாட்டுதலுக்கு அமைய பொசொன் வலயம் ஜூன் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பலாங்குடை நகரிலிருந்து கூரகல வரை விசேட பஸ் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது. இதேவேளை சிரச டிவியின் 27வது ஆண்டு பூர்த்தி தினமான நாளை கூரகல ரஜமஹாவிகாரையில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பன்னிப்பிட்டிய தெப்பானம கலேக வளாகத்திலும் நாளை பொசொன் வலயம் ஆரம்பமாக உள்ளது. வெளிச்சக்கூடுகள், மிகிந்தலை மாதிரி வடிவம், பொசொன் டிஜிட்டல் அலங்கார பந்தல், பௌத்த திரைப்படங்கள் மற்றும் தானசாலைகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.